வெல்கம் டு இன்சைட் அண்ட் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேபிளில் இருக்கிற கால்குலேட்டட் ஃபீல்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கால்குலேட்டட் ஃபீல்ட்னா என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃபீல்டுனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஃபீல்டுனா வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஒரு டேட்டா செட்டு உள்ள லோட் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த டேட்டா செட் வந்து ஆர்டர் ஐடி இருக்குது, ஆர்டர் டேட்டு அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா செட், சின்ன டேட்டா செட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா உள்ள லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு காலத்தையுமே நம்ம இங்கே டேபிளில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஆர்டர் ஐடிங்கிறது ஒரு ஃபீல்டு, ஆர்டர் டேட்டுங்கிறது ஒரு ஃபீல்டு, ரீஜனுங்கிறது ஒரு ஃபீல்டு, கேட்டகரிங்கிறது ஃபீல்டு, அப்படிங்கிற இருக்கிற எல்லா காலமுமே ஒவ்வொரு ஃபீல்டு. சரிங்களா? இந்த ஃபீல்டெல்லாம் எங்கே ஷோ ஆகும்னா அந்த ஷீட்டில் லெஃப்ட் சைடில் ஷோ பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே நமக்கு டேட்டா செட்டில் இருக்கிற ஒரிஜினல் ஃபீல்டு. சரிங்களா? இப்போ இது இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் ஃபீல்டு, ஆல்ரெடி டேட்டா செட்டில் இருக்கிற ஃபீல்டு இல்லையா? பட் சம்டைம்ஸ் டேப்லூவில் நமக்கு ஒரு விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த டைமில் நமக்கு இங்கே இருக்கிற ஃபீல்டை வச்சு அந்த விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணால் நம்ம டேஷ்போர்டுக்கு செட் ஆகாதது மாதிரி தோணும். சரிங்களா? அது நீங்கள் நிறைய டேட்டா செட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தோணும். அப்படி தோணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளே ஒரு கால்குலேஷன் க்ரியேட் பண்ணி நம்மளே ஒரு ஃபீல்டு க்ரியேட் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு நம்ம ஒரு ஃபீல்டு க்ரியேட் பண்ணும். அதுக்கு பேர் தான் கால்குலேட்டட் ஃபீல்ட். சரிங்களா? அது எந்த சமயத்தில் யூஸ் பண்ணோம்னா இங்கே இருக்கிற ஃபீல்டை வச்சு ஒரு விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணால் அந்த டேஷ்போர்டுக்கு நமக்கு செட் ஆகாதது மாதிரி தோணலாம். சரிங்களா? அந்த சமயத்தில் இப்படி ஒரு ஃபீல்டு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கால்குலேஷன் போட்டு ஒரு புதுசாக ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் கால்குலேட்டட் ஃபீல்டு. ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? தெளிவாயிடுச்சா? ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கால்குலேட்டட் ஃபீல்டை நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் போய் ஆக்சஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் எங்கே பண்ணிக்கலாம்னா இந்த லெஃப்ட் சைடு டேட்டா பெயினில் இந்த பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? இதில் என்ன பண்ணிக்கோங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிரியேட் கால்குலேட்டட் ஃபீல்டுன்னு இருக்கும். சரிங்களா? இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த கால்குலேட்டட் ஃபீல்டு கிரியேட் பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னா இந்த டேட்டா பெயினில் இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்குதா? இந்த ஆரோ மார்க் என்ன பண்ணிக்கோங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் கிரியேட் கால்குலேட்டட் ஃபீல்டுன்னு இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் அதே சேம் கால்குலேட்டட் ஃபீல்டு விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இன்னொரு ஆக்சஸ் எங்கே பண்ணிக்கலாம்னா இங்கே டாப்பில் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்கா? இந்த அனாலிசிஸை என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிரியேட் கால்குலேட்டட் ஃபீல்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த சேம் கால்குலேட்டட் ஃபீல்டு விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற ஃபீல்டெல்லாம் ஒரிஜினல் ஃபீல்டு இல்லையா? இதில் ஏதாவது ஒரு ஃபீல்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணும்போது இங்கே கிரியேட்னு இருக்கா? கிரியேட் கால்குலேட்டட் ஃபீல்டு கொடுத்தீங்கன்னா இதே கால்குலேட்டட் ஃபீல்டு விண்டோ இங்கேயும் ஓப்பன் ஆகும். ஆனால் இந்த ஃபீல்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுனால அங்கே எந்த ஃபீல்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டு இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஃபீல்டு தேவையில்லைன்னா நீங்கள் இதை டிலீட் பண்ணிட்டு தாராளமாக வேறு உங்களுக்கு தேவையான கால்குலேஷன்ஸை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது ஒரு ஆப்ஷன். ஓகேவா? இன்னொரு வேயும் இருக்குது. சரிங்களா? அது என்ன வேணா இப்போ இங்கே இருக்கிற ஒரு கஸ்டமர் நேம் இருக்கா? இந்த கஸ்டமர் நேம் எடுத்து என்ன பண்ணுறேன்னா அந்த ரோஸில் போடுறேன். ஓகேங்களா? இந்த ரோஸில் போட்டோன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கஸ்டமர் நேம் கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன்னா அப்பர் கேஸில் மாற்றுறேன். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் இருக்குதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஓகேங்களா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே அதை போட்டுக்குவோம். ஓகே, ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா என்டர் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ அப்பர்னு சொல்லிட்டு நான் எங்கேயும் என்டர் பண்ண உடனே நமக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த நேம்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் மாறிடுச்சு இல்லையா? நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸை இங்கேயும் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணுறேன்னா இங்கே இப்படியே எடுத்து ட்ராக் பண்ணி இங்கே போட்டேன்னா இது ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டாக நமக்கு கிரியேட் ஆகிடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்தேன். என்ட்ரு கொடுத்தோன்னா இப்போ இது ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டு. எப்படி சார் நீங்கள் இப்போ இது ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டுன்னு சொல்கிறீங்கன்னா நம்ம ஒரு கால்குலேட்டட் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பக்கத்தில் இப்போ ஏபிசி இது வந்து நார்மல் கேட்டகரி இல்லையா? நமக்கு டேட்டா செட்டில் இருக்கிற ஒரு கேட்டகரி, அதாவது ஒரு ஃபீல்டு இல்லையா? இந்த நார்மல் ஃபீல்டுக்கும் நம்ம கிரியேட் பண்ண கால்குலேட்டட் ஃபீல்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கு பக்கத்தில் ஒரு ஈக்குவல் டு இருக்கா? இப்படி ஒரு ஈக்குவல் டு இருந்துச்சுனாலே அது என்னென்னா ஒரு கால்குலேட்டட் ஃபீல்ட். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை எடுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணோன்னே இங்கே ஒரு கால்குலேட் ஃபீல்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் கால்குலேட் ஃபீல்ட் கொடுக்குறேன். ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா நேம் வந்து நியூ ஃபீல்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நியூ ஃபீல்டுன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 1 டைப் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டு கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு கிட்டேயும் பாருங்கள் அந்த ஆஷ்க்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஈக்குவல் டு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு பக்கத்துலேயும் ஒரு ஈக்குவல் டு இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டுனா அதுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ நார்மல் ஃபீல்டுக்கும் ஒரிஜினல் ஃபீல்டுக்கும் கால்குலேட்டட் ஃபீல்டுக்கும் இப்படி நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா?
அப்போ இந்த மாதிரி ஒரு கால்குலேட் ஃபீல்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு கால்குலேட் ஃபீல்டு ரியல் சினாரியோவில் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ டேட்டா சோர்ஸுக்கு போய்ப்போம். இந்த டேட்டா சோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சோர்ஸ் சிம்பிள் டேட்டா சோர்ஸ் தான் சரிங்களா. ஆர்டர் இருக்குது, ஆர்டர் ஐடி இருக்குது, ரீஜன், கேட்டகரி, சப் கேட்டகரி, கஸ்டமர் நேம் எல்லாமே இருக்காங்க இல்லையா. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் பாருங்கள், நம்ம அங்கே க்ரியேட் பண்ண கால்குலேட்டர் ஃபீல்டெலாம் இங்கே ஷோ ஆகும் சரிங்களா. இப்போ அப்பர் கஸ்டமர் சொல்லி நம்ம ஒரு கால்குலேட்டர் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது ஷோ ஆகிருக்கு. இப்போ இங்கே நியூ ஃபீல்டுன்னு ஒரு கால்குலேட்டர் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம், ஒன் இன்புட் க்ரியேட் பண்ணியிருந்தோம், அதுவும் இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா? பட் இது எந்த விதத்துலையுமே ஒரிஜினல் டேட்டா செட்டை என்ன பண்ணாதுன்னா அஃபெக்ட் பண்ணாது சரிங்களா. இது ஜஸ்ட் இங்கே டேப்லூவில் மட்டும்தான் ஷோ ஆகுமே தவிர நீங்கள் ஒரிஜினல் டேட்டா செட் எக்ஸலில் இருந்தாலும் சரி, எஸ்கியூவில் இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற சர்வரில் போய் இது டேட்டா செட்டை அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது சரிங்களா. இது நம்ம கால்குலேஷனுக்காண்டி நம்மளே க்ரியேட் பண்ணுற ஒரு கால்குலேட்டட் ஃபீல்ட் சரிங்களா. இதுக்கும் ஒரிஜினல் டேட்டா செட்டுக்கும் என்ன பண்ணாதுன்னா அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது சரிங்களா. அதனால் தாராளமாக நீங்கள் எத்தனை கால்குலேட்டர் ஃபீல்டு வேணாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அதை நீங்கள் க்ரியேட் பண்ணுற கால்குலேட்டர் இங்கே ஷோ ஆக தான் செய்யும். ஓகேங்களா? இங்கே ஷோ ஆகும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி வைங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ப்ளூ கலர் லைன் கொடுத்துருப்பாங்க, பட் இதெல்லாம் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இந்த ஈக்குவல் டு சிம்பிளும் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ராஃபிட்டுங்கிற ஒரு கால்குலேட்டர் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஒரு விசுவலைசேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன், அதுக்கு ப்ராஃபிட்டுங்கிற ஃபீல்டு தேவை. பட் நம்மளுடைய ஒரிஜினல் டேட்டா செட்டில் ப்ராஃபிட்டுங்கிற ஃபீல்டே இல்லை இல்லையா. பாருங்கள், ப்ராஃபிட்டுங்கிற ஃபீல்டே இல்லை. அப்போ நமக்கு ஒரு ஃபீல்டு தேவைப்படுது. நம்ம விசுவலைசேஷனில் ப்ராஃபிட்டுங்கிற ஒரு இதை நம்ம காணிக்க போகிறோம், பட் அதுக்கு ப்ராஃபிட்டுங்கிற ஃபீல்டு ஒரிஜினல் டேட்டா செட்டில் இல்லை. நம்ம ஒரிஜினல் டேட்டா செட்டில் எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கம்பெனிஸ் சொல்லியிருப்பாங்க நம்ம ஒரிஜினல் டேட்டா செட் சேஞ்ச் ஆகக்கூடாது சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கால்குலேஷனுக்கு பட் ப்ராஃபிட் தேவை. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நமக்கு என்ன பண்ணிக்கணும்னா நம்ம ஒரு கால்குலேட்டர் ஃபீல்டு யூஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டை க்ரியேட் பண்ணிக்கணும் விசுவலைசேஷனுக்காண்டி. ஓகேங்களா? அப்போ நம்ம ப்ராஃபிட்டுங்கிற ஒரு கால்குலேட் நம்மளே க்ரியேட் பண்ணுவோம் சரிங்களா. நம்ம ப்ராஃபிட்டுங்கிற கால்குலேட் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்களேன், இது வந்து சேல் பண்ண அமௌண்ட் இல்லை, 25,000க்கு அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணியிருக்காங்க. பட் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு 18,000 தான் ஆயிருக்கு சரிங்களா. அப்போ இதுலேயே நம்ம ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிடலாம். சேல்ஸ் அமௌண்ட் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணாலே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிடும் இல்லையா. அப்போ அதை நம்ம க்ரியேட் பண்ணுவோம் சரிங்களா. இங்கே போயிட்டு ஜஸ்ட் நம்ம இங்கே ரைட் கிளிக் பண்ணிப்போம், க்ரியேட் கால்குலேட்டர் ஃபீல்ட் கொடுத்துட்டு இதை நம்ம நேம் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ப்ராஃபிட். ஓகேங்களா? ப்ராஃபிட்னு நேம் மாற்றிக்கோங்க. நேம் மாற்றிட்டு இப்போ இதில் என்ன பண்ண போனால் சேல்ஸ் ப்ரைஸ் மைனஸ் இல்லையா, சேல்ஸ் நீங்கள் டைப் பண்ணாலும் அங்கே இருந்துச்சுன்னா அந்த ஃபீல்டு வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா, காஸ்ட் ப்ரைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இடையில ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டு கொடுத்துவோங்க சரிங்களா. இப்போ இங்கே இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா த கால்குலேஷன் இஸ் வேலிட்னு காமிச்சிருக்காங்க இல்லையா. நம்ம பண்ணியிருக்கிற ஃபார்முலா கரெக்ட்னா கட்டாயமாக அது கால்குலேஷன் இஸ் வேலிட்னு காணிக்கும் சரிங்களா. இப்போ சப்போஸ் நான் இந்த ப்ராக்கெட்டை வந்து நான் போடலை, இப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கால்குலேஷன் கண்டைன்ஸ் எரர்னு சொல்லிட்டு காணிக்கும். அதில் என்ன எரர்னும் அங்கே உங்களுக்கு ஷோ பண்ணிப்பாங்க சரிங்களா. அப்போ நம்ம அந்த எரரை வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இந்த ரைட் சைடில் சின்ன ஒரு ஆரோ இருக்கும் இல்லை, இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டேப்ல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே இங்கே ஷோ ஆகிருக்கும் சரிங்களா. இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே இங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு அப்பருங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா, இப்போ அதை நான் நினைக்கிறேன். பாருங்கள் அப்பர். ஓகேங்களா? இந்த அப்பரை நீங்கள் வந்து டைப் பண்ண உடனே இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பரோட யூஸ் என்ன, அதோடைய ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அப்போ எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அதோடைய யூஸ் என்ன, அதோடைய எக்ஸாம்பிள் என்னென்னு இந்த எக்ஸ்டென்ஷனில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நமக்கு அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருப்பாங்க. எல்லா ஃபங்க்ஷனும் இங்கே அவைலபிளாட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நமக்கு இப்போ அது தேவையில்லை. ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்னு ஒரு கால்குலேட்டர் க்ரியேட் பண்ணிட்டோம், அப்ளை கொடுத்துருவோங்க. இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ப்ராஃபிட்டுங்கிற ஒரு கால்குலேட்டர் ஃபீல்டு க்ரியேட் ஆகிடுச்சு சரிங்களா. இது வச்சு நம்ம ஈஸியாக விசுவலைசேஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இஸ் ஜஸ்ட் கால்குலேட்டர் ஃபீல்டாக தான் ஸ்டோர் ஆகும் சரிங்களா. நமக்கு டேட்டா செட்டில் ஸ்டோர் ஆக போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குதா, ஜஸ்ட் சிம்பிள். இப்போ டேட்டா சோர்ஸில் நீங்கள் போய் இந்த ப்ராஃபிட்டை பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, கால்குலேட்டர் ஃபீல்டு பார்த்துட்டிங்களா. ஓகேங்களா? அப்போ அந்த கால்குலேட்டர் ஃபீல்டு எப்படி க்ரியேட் பண்ணணும், எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கட்டாயமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.